ஹலோ சில்ட்ரன்ஸ், வணக்கம். நான் உங்கள் மீனா மிஸ் பேசுகிறேன். யாருன்னு தெரியுதா? சவுக்கத்துல் இஸ்லாம் ஸ்கூல்லேருந்து உங்களோட 1வது மிஸ்ஸு பேசுகிறேன். சரியா? முதல் வகுப்பு எடுக்கிற மிஸ்ஸு. உங்களுக்கு புக்கு கொடுத்துட்டோம் தானே? அம்மா வச்சுருக்காங்களா? அந்த புக்கை எடுத்துக்கோங்க. அதில் அம்மாட்ட கேட்டு தமிழ் புக்கை எடுத்துக்கோங்க பார்ப்போம். செய்கிறீங்களா? சரி. இப்போ நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட பேச போகிறேன். இப்போ நம்ம ஒரு நலக்கல்வியை பற்றி சொல்கிறேன். என்ன நலக்கல்வி? நம்மளை சுத்தமாக வச்சுக்கிறது தான் நலக்கல்வி. சரியா? இப்போ நீங்கள் தூங்கி எந்திரிச்சோடனே என்ன செய்வீங்க? முதல்ல ஒன் பாத்து போவீங்க. சரி. அப்போ போன உடனே என்ன பண்ணிடணும்? கை காலை கழுவிடணும். பிறகு என்ன செய்யணும்? பல்லு விளக்கணும். இல்லாட்டா அந்த பல்லில் இருக்க அழுக்கெல்லாம் வயிற்றுக்குள்ளே போயிடும். அது ரொம்ப ஆபத்து. சின்ன சின்ன புழுக்கள்லாம் அந்த பல்லில் வந்திருக்கும் நைட்டில். அதெல்லாம் வயிற்றுக்குள்ளே போய் என்ன பண்ணும்? வயிற்றெல்லாம் வலிக்கும், சாப்பிட்டா வாந்தி வரும், அந்த செயலெல்லாம் செய்யும். அதனால் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணிடணும்? பல்லு விளக்கிடணும். சரியா? அடுத்தது பல்லு விளக்குனா மட்டும் பத்தாது, நாக்கையும் தேய்ச்சி சுத்தப்படுத்தணும், கண்ணையும் கழுவி சுத்தப்படுத்தணும். ஏன்னா கண்ணுலலாம் பூளை அப்படின்னு ஒன்று தேங்கி இருக்கும். அதெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்திக்கணும். சரியா? முகம் கழுவிட்டு அடுத்தது அம்மாட்ட வந்து அம்மா கொடுக்குற கஷாயமோ இஞ்சி போட்ட டீயோ குடிக்கணும். ஓகேயா? அடுத்ததாக என்ன செய்யணும்? கண்டிப்பாக 2 பாத்து போயிடணும். போகாமல் இருக்கவே கூடாது. வயிற்றுக்குள்ளே அவ்வளோ ஒரு கெட்ட நாற்றத்தோட 2 பாத்து இருக்கும். அப்போ அதை நீங்கள் என்ன பண்ணிடணும்? முதல்ல வெளியில் அனுப்பிட்டு உங்களை சுத்தமாக வச்சுக்கணும். சரியா? அப்புறம்தான் குளிக்கணும். குளிச்சுட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு வரணும். இதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் நல்லா படிக்க முடியும் உங்களால். சரி, இனிமேல் நம்ம பாடத்துக்கு போவோமா? இது போதும், இன்றைக்கி இந்த கிளாஸ் போதும். நம்ம வந்து பாடத்துக்கு போகிறோம். தமிழ் புக்கு எடுத்துக்குவோம். நலக்கல்வி கிளாஸு முடிஞ்சிடுச்சு. உங்களோட தமிழ் புக்கில் கிளாஸ் ஆரம்பிக்க போகுது. இப்போ பாருங்கள், நான் நகர்த்துறேன். இந்த பக்கம் இந்த யானை இருக்குல்ல, உங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் தானே இந்த யானையை? ஆமாம், எல்லா குழந்தைங்களுக்குமே இந்த யானைன்னா ரொம்ப பிடிக்கும். மிஸ்ஸுக்குண்டா, மிஸ்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பெருசாக இருக்கும், அழகாக இருக்கும், கையெல்லாம் தும்பி கையெல்லாம் ஆட்டி ஆட்டி நடக்கும். ஜாலியாக இருக்கும் அதை பார்த்தாலே. சரி, இந்த பக்கத்தை எடுத்துக்கிட்டிங்களா? நான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் அம்மா கிட்ட புக்கை வாங்கி மெதுவாக புத்தகத்தை திருப்பி இந்த பக்கத்தை எடுத்துக்கங்க பார்ப்போம். சரி, எடுங்க. எடுத்தாச்சா? பக்கத்தை திருப்புறீங்களா? யானை போட்ட பக்கம் வந்துருச்சா பாருங்க. சரி. பார்த்துட்டிங்களா? எல்லார் புக்லேயும் அந்த பக்கம் இருக்குது தானே? சரி, உங்களுக்காக தான் அந்த பக்கம் இருக்குது. அதில் யாரெல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்கான்னு பாருங்களேன். எல்லா விலங்குகளும் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ஏன் அவங்க அவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க சொல்லுங்கள்? ஏன்னா அவங்களாம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு விளையாடுறது தானே பிடிக்கும். மிஸ்ஸுக்கும் விளையாடுறது தான் பிடிக்கும். உங்களோட விளையாண்டா ஜாலியாக இருக்கும் தானே? அது பால் வச்சு விளையாடலாம், பேட் வச்சு விளையாடலாம். சரி, உனக்கு தெரிஞ்ச விளையாட்டெல்லாம் சொல்லு பார்ப்போம். என்னென்ன விளையாடுவீங்கன்னு? சரி, கண்ணாமூச்சி, அப்புறம் ஓடி பிடிச்சி, அப்புறம் பச்சை குதிரை தாண்டுறது. சரி, இப்போ இந்த விலங்குகள்லாம் என்ன விளையாடுறாங்கன்னு பார்ப்போமா? முதல்ல மேலே இருக்கிற அந்த குரங்கு, அது எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். எங்கே இருக்குது? டீச்சர் வந்து ஒரு அம்புக்குறி போட்டிருக்கேன் பாருங்கள், அங்கே இருக்குது. சரி, அந்த அம்புக்குறியில் இருக்க குரங்கை பார்த்துட்டிங்களா? அது என்ன விளையாட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கு? ரொம்ப சரி. மேலே இருக்கிற மாம்பழத்தெல்லாம் பறித்து பறித்து எரியுது. ஜாலியாக பிச்சு போட்டுக்கிட்டு இருக்கு மாம்பழத்தெல்லாம். ஆமாம், அதுக்கு அது தானே வேலை. குரங்கு அதை தானே செய்யும். சரி, கீழே பாருங்க, அந்த மாம்பழம் யார் தலையில் வாங்கிக்கிறான்னு பாருங்க.
சொல்லுங்க பாப்பா, அவங்க யாருன்னு, அந்த விலங்கோட பேர் என்ன சொல்லுங்க. இந்த பாருங்க, மிஸ்ஸு காட்டுறேன். முள்ளம்பன்றி. யார் அது? முள்ளம்பன்றி. அது ஜாலியாக ஈஸியாக பறிக்காமலேயே குரங்கு பறித்து போட்ட பழத்தெல்லாம் தன்னோட முள்ளில் வாங்கிக்கிடுச்சு தானே. அதுக்கு தான் ரொம்ப ஈஸி. சரி, குரங்கு பறித்து போட்ட பழத்தை வேறு யாரெல்லாம் வாங்குறான்னு பாருங்கள். சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு. ரொம்ப சரி. முயல் நின்றுக்கிட்டு அது கேட்ச் பண்ணிக்குது அழகாக கையில். அந்த மாம்பழத்தெல்லாம் என்ன பண்ணுது, அழகாக பிடிச்சிக்குது, என்னமோ பாலை பிடிச்சிக்கிற மாதிரி. நீங்களாம் கிரிக்கெட் விளையாடும் போது இப்படி தானே பிடிப்பீங்க. ஓகே, சரி சரி. இப்போ மரத்துலையே பாருங்களேன், ஊஞ்சல் கட்டி தொங்குற மாதிரி 2 பேர் தொங்கி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. யார் அவங்க? சொல்லுங்க பார்ப்போம், உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லுங்க. யாரெல்லாம் இருக்காங்க? ஒருத்தங்க வவ்வால், இன்னொருத்தங்க யாரு? சொல்லுங்க பார்ப்போம், இவங்க யாருன்னு. ஆந்தை மாதிரி எனக்கு தெரியுதுடா. பெருசாக்கி பார்ப்போமா? சரி, தெரிஞ்சிடுச்சு. எலி. எலியா மரத்தில் தொங்கும்? ஆனால் தொங்குதுடா. எலி தானே அது. சரி, எலி தொங்குது, வவ்வால் தொங்குது. சரி, இப்போ பாடத்துக்கு வருவோம். கண்டுபிடிச்சாச்சு, எலியும் வவ்வாலும்னு. சரி, இப்போ அடுத்தது யாரெல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க சொல்லுவோமா? கயிறு போட்டு இழுத்து யார் ஜெயிக்கிறதுன்னு பார்க்க போகிறாங்க. இங்கே ஒருத்தங்க கயிறு போட்டு இழுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இங்கே ஒருத்தங்க கயிறு போட்டு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. சரியா? இவங்க 2 பேரும் யாரு? இவங்க யாரு? ஒருத்தங்க காண்டாமிருகம், இன்னொருத்தவங்களும் இல்லைடா, நீர் யானை. இந்த பக்கம் இருக்கிறவங்க யாரு? 2 பேரும் நீர் யானை. சரியா? இந்த பக்கம் இருக்கிற 2 பேரும் யாரு? காண்டாமிருகம். சரி, இவங்க 2 பேரும் நீர் யானை, அவங்க 2 பேரும் காண்டாமிருகம். யார் ஜெயிக்க போகிறாங்க சொல்லுங்க பார்ப்போம். நீர் யானையா? நீர் யானைன்னு சொல்கிறவங்கெல்லாம் கை தூக்குங்க. சரி, காண்டாமிருகம் தான் சொல்கிறவங்கெல்லாம் கை தூக்குங்க. நிறைய பேர் காண்டாமிருகத்துக்கு தான் தூக்கியிருக்கீங்க. ஏன்? அதுதான் உங்களுக்கு பிடிக்குமா? கொம்பு வச்சுருக்குன்னு பிடிச்சிருக்கோ? சரி சரி சரி, யார் ஜெயிக்கிறாங்கன்னு அப்புறமா நம்ம பார்ப்போம். சரி, இன்னைக்கு பாடம் இதோட போதும் உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், மிஸ்ஸு சொல்லி கொடுத்த நலக்கல்வியை அம்மாட்டையும் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்த்தோம்ல யாரெல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க சந்தோஷமான்னு, அந்த கதையை அம்மாக்கிட்ட சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நினைவுக்கு வரும். சரியா? அடுத்ததா இதில் நிறைய பேர் இன்னும் விளையாடுறாங்கல்ல. சறுக்கு மரம் விட்டுட்ருக்காங்க, ஃபுட்பால் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, ஏணி மரம் ஏறுறாங்க, நீச்சல் அடிக்கிறாங்க. பார்த்து வச்சுக்கோங்க. நான் மிஸ்ஸு வந்து நாளைக்கு கேட்பேன் உங்கள்கிட்ட, நாளைக்கு கிளாஸில். சரியா? பார்ப்போமா? சரி, இன்றைக்கி கிளாஸ் முடிகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பாட்டு பாட போகிறோம். என்ன பாட்டா? உங்களுக்கு தெரியும், உங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த பாட்டு. பாடுவோமா? சரி, நாளைக்கு பாடுவோம்.